ஒரு வழியாக சேல்ரி வந்த அன்ன நைட்டு என்ன பண்ணிட்டோம், நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி தலப்பாக்கட்டின்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். தலப்பாக்கட்டி, நம்ம ஊர் தலப்பாக்கட்டின்னா எங்கன்னா மாதிரி வருமா? நாங்கள் ஆட்டோவில் தான் வந்தோம். பார்த்தா அவ்வளோ டிராஃபிக். அந்த ஆட்டோ அண்ணா இப்படி தான் கொண்டு வந்தாலும் எங்களை பார்த்தா பெங்களூர்னா டிராஃபிக்னா பெங்களூர்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இப்போ தான் நான் பார்க்குறேன் கண்ணால். தலப்பாக்கட்டி அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு கீழே மெக்டானல்ட்ஸா, மேலே தலப்பாக்கட்டி. எங்கே போகுது, எங்கே என்ட்ரன்ஸ்னே தெரியல. ஒரு வழியாக நாங்கள் அந்த டிராஃபிக்கு பக்கத்தில் இருக்க லைட் செட்டிங்லாம் பார்த்துட்டே தெரிஞ்சோம். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் மெக்டானல்ட்ஸா, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தலப்பாக்கட்டின்னு அங்கே ஒரு போர்டில் போட்டுருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம வர்ற வழியை கண்டுபிடிச்சிட்டோம். மேலே ஸ்டெப்ஸாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. மேலே ஃபுல்லாக பார்த்தா தலப்பாக்கட்டியோட பிராண்டு. ஆஹா, இது திண்டுக்கல்லில் கூட இந்த மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்காதுப்பா. நம்ம ஊரில் கூட இங்கே ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸாக ஒட்டியிருந்தாங்க. பக்கத்தில் ஒரு பொம்மை மாதிரி ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க, பொம்மை அக்கா. அப்புறம் பார்த்தா ஆம்பியன்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஆர்டர் பண்ணிவிட்டு. என் ஃப்ரெண்டு ஒரு மட்டன் பிரியாணி சொல்லியிருந்தான், நான் ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லிட்டேன். ஸ்டார்டர்ஸ்லாம் வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு வேறு சேலரிக்கு ஸ்டார்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இது போதுமான இடம் இல்லை. சுற்றி பார்த்தா அவ்வளோ ஜன்னலாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சு. சோஃபா தான் இருந்துச்சு உட்காரும்போது. 2 பேர்னால் 2 பேருக்கு தனியாக, 7 மெம்பர்ஸ்னால் 7 மெம்பர்ஸ்க்கு தனியாக அங்கே ஒரு செட் ஆஃப் சோஃபா இருக்குது. அப்புறம் அவங்களே எடுத்தாங்க. கேனை சர்வ்னு கேட்டாங்க. நாங்களே சர்வ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரியாக இருந்துச்சு. ஹாட்டாக ரொம்ப வார்மாக இருந்துச்சு. ஆஹா, அதை எடுத்து வைக்கும்போதே, அந்த அண்ணா தட்டில் வைக்கும்போதே ஒரே பசியோடு போயிருந்தோம் 2 பேரும். அப்புறம் அவனுக்கும் மட்டன் பிரியாணி வந்துச்சு. அவனுக்கும் எடுத்து சர்வ் பண்ணாங்க அந்த அண்ணா. நல்ல ஆம்பியன்ஸ். ஆனால் அது சரியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் வந்தால் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஹெச்எஸ்ஆர் லே அவுட்டில் இருக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட் அப்போ அல்டிமேட்டாக இருந்துச்சு. லைக் நம்ம ஊர் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி தான் இன்டர்நேஷ்னல் லெவல் வரையும் இருக்குது. நம்ம இன்டர்நேஷ்னல் பிராண்டாகவே மாற்றிட்டாங்க இப்போது. அப்புறம் சாப்பிட்டு முடித்தேன். ஒரு குலாப் ஜாமுன் சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்டு லைம் ஜூஸ் சொல்லியிருந்தான். குலாப் ஜாமுன் அப்போ அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்புறம் 2 குலாப் ஜாமுனே நானே சாப்பிட்டேன். என் ஃப்ரெண்டு வேணான்னு சொல்லிட்டான். ஆஹா, ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்படியே கிளம்பி வந்தாச்சு. ஒரு அந்த பில்லுக்கு கூட ஒரு ஜீரக மிட்டாய் தந்தாங்க பாரு. பாவி, பில்லு 500, ஜீரக மிட்டாய் 1 ரூபா பேக்கெட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அப்படியே அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த திருப்பி வர ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டோம். அண்டு இங்கே முக்கியமான ஒன்று சொல்லி ஆகணும். கை கழுவுறதுக்கு ஒரு குண்டாவில் வார்ம் வாட்டர் வச்சு உள்ள லைமெல்லாம் தூக்கி போட்டாங்க பாருங்கள். அங்கே தான் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது கை கழுவுறதுக்கு. அப்புறம் பார்த்தா இங்கே இந்த பிராண்டு எங்கெங்கெல்லாம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு, ட்ராவலர்ஸ் டூரிஸ்டர்ஸ் கிட்டலாம் எவ்வளோ பேர் வாங்கியிருக்கு, அவார்ட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கு, அது எல்லாமே ஒரு ஃப்ரேம் பண்ணி போட்டாங்க. அண்ட் ஃபைனலாக நாங்கள் ஆட்டோவில் வந்து எங்களோட ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஆட்டோவில் தான் வந்தோம். சரியாக இருந்துச்சு. சூப்பராக அந்த ப்ரீஸு, நைட் ப்ரீஸு என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மறக்காமல் வாங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.